பாசிட்டிவிட்டி ஃபீல் I'm good on ஃபீல் ஆகுதா? நான் அங்க நீ என் கூட பேசுறதுனால நான் உன்னோட கருத்தை என்கிட்ட சொல்றியா? இப்போ நான் உன்னை என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த விஷயம்லாம் வரும். நம்ம அதை தான் கொஞ்சம் முன்கூட்டியே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நிறைய லைக் வரது மூலியமா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். தயவு செஞ்சு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா நேற்று எபிசோட்லயே வியானா பேசினதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. வியானா என்ன பேசியிருப்பாங்கன்னா, பார்வதி செம்மையா டபுள் கேம் ஆடுறாங்க, அந்த டீமுக்காகவும் பேசுறாங்க, இந்த டீமுக்காகவும் பேசுறாங்க, ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மீன் பண்றாங்கன்னா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கு எதிராக பேசுறதுக்கும் ஆஜராகிற மாதிரி பிளான் இருக்கும். அதாவது கானா வினோத் பண்ணது தப்பு, அதாவது கானா வினோத் உருவக்கேலியும் பண்ணியிருக்காருன்னு சொல்றதுக்காக போற மாதிரியும் இருந்தாங்க. அதே மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமருதீன் கானா வினோத்துக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது இவங்களும் கூட சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் வியானா சொல்லியிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், அவங்க பர்சனலா அவங்கள அவங்க விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கானா வினோத் ஸ்டாண்டு தான். அவங்க கானா வினோத் கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் கோர்ட்டில் எல்லாருமே அவங்க ஒப்பீனியனை சொல்லலாம்ல. ஆமாம், அது ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசனுக்கு நானும் வேணா பேசுகிறேன்னு சொன்னாங்க. இதில் பெரிய தப்பு எதுவும் இல்லை. அப்படியே இல்லைனாலும் பார்வதி அப்படி பண்ணக்கூடியவங்க தான். அது என்னமோ நேற்று தான் மேடம் கண்டுபிடிச்சாங்களா, வியானா மேடம்? ஏன் பார்வதி இப்படி கேம் ஆடுறது அவங்க டீம்லலாம் இருக்கும் போது தெரியாதா? இப்போ அப்படியே விக்ரம் சைடு சாயிறாங்க. இந்த வியானா விக்ரம் சைடு அப்படியே சாயிறாங்க. இந்த பொண்ணு தான் போன வாரம் முழுக்க விக்ரம் பண்ணது தப்பு, விக்ரம் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப விக்ரம் பண்றது சரின்ற மாதிரி மாறிடுச்சு. அதாவது விக்ரம் கூடயே நம்ம சேர்ந்து இருக்கணும்ட்டு விக்ரம்க்கு ஏத்த மாதிரிலாம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கு. ஸோ செம்ம உசாரா இருக்கு இந்த பொண்ணு. யாரு பக்கம் வெளியே பாசிட்டிவா போகுதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரிய வருதோ அவங்க கூட டிராவல் பண்றது தான் இந்த பொண்ணோட பிளானேங்க. அடுத்ததா இப்ப நேற்று நைட்டு திவ்யா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தேவையில்லாம நிறைய லாஜிக் இல்லாம நிறைய பேசுது. உதாரணத்துக்கு திவ்யா அவங்களோட வேலையை சரியா செஞ்சாங்களாம், சூப்பரா செஞ்சீங்க. திவ்யா சூப்பராவா செஞ்சாங்க? அமித் தான் அவரோட வேலையை சரியா செஞ்சாரு. திவ்யா சொதப்புன்னு சொதப்புனாங்க. திவ்யா வேஸ்ட். ஒரு இடத்துல நல்ல பேர் எடுக்கிறாங்கன்னா அடுத்த ஒரு 2-3 டாஸ்க்ல அதை கெடுத்து விட்டுறாங்க. உண்மையாலே சொல்றேன், நேற்று திவ்யா டாஸ்க் ஒண்ணுமே தெரியலங்க. ஒரு ஜட்ஜுனா என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. டக்குன்னு முடிக்கிறத விட்டுட்டு, அதாவது நீங்க ஆதிரை ஸ்டாண்டு கூட எடுங்க, ஆதிரை பண்ணதுதான் சரின்னு கூட எடுங்க, அதை சட்டுன்னு சொல்லுங்க, ஆமா ஆதிரை பண்ணதுதான் சரி, இவர் பண்ணது தப்புன்னா ஓகே. ஆனா இவங்க போட்டு உழப்புனாங்க பாருங்க. கானா வினோத், நான் உங்களை தப்பு சொல்ல, ஆனா நீங்க இப்படி பண்ணது தப்பு, அப்படி பண்ணது தப்பு, ஆதிரை பக்கத்துல இருந்து பார்க்கணும், நான் அந்த இடத்துல இருந்து பார்த்தேன். ஜட்ஜா இருக்க சொன்னா இவங்க நடுவில் கண்டஸ்டன்ட்டாவும் மாறிடுறது. நான் அந்த இடத்துல இருந்து பார்த்தேன், எனக்கு தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும்னு. எப்பா நேற்று எபிசோட்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும் திவ்யா பேசினது. லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா அந்த மொத்த ஆர்குமெண்ட் 2 மணி நேரம் போச்சுங்க. அதுல திவ்யா 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. கடுப்பாயிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வியானா நீங்க சூப்பரா பண்ணீங்க. வியானாக்கு என்னன்னா கானா வினோத்துக்கு எதிராக இப்ப ஒரு இதுல மனநிலையில இருக்காங்கல்ல, அதுக்கு திவ்யா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆதிரையே இவங்க வியானா இவங்க எல்லாருமே சேர்ந்து கானா வினோத்தை காலி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. கானா வினோத் தப்பு பண்ணும் போதெல்லாம் விட்டுட்டாங்க, அதாவது பொண்ணுங்களை அவர் கட்டி பிடிக்கும் போதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப அவரு நாக்கு வச்சு ஒண்ணு பண்ணாராம், அதுக்கு இவங்க எல்லாம் அஃபண்ட் ஆகுறாங்க. எங்க அது எப்படின்னா அந்த படத்துலலாம் வில்லனுங்க பொண்ணுங்களை ரசிக்கும் போது ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் தப்பா தான் இருந்தது. ஆனா அதுக்கு போய் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஐயோ கஷ்டமா இருக்கு, மன்னிப்பு கேளுங்கன்ற லெவலுக்குலாம் போறாங்க. அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாது, அந்த அளவுக்குலாம் அவர் பண்ணல. பார்க்குற உங்க மனநிலை தான் தப்பா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அரோரா பண்ணது ஆபாச குறியீடு மாதிரி விஜய் பார்வதிக்கு தெரிஞ்சது தப்புனா, இவர் பண்ணது உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா உங்க மனநிலை தான் அப்படி இருக்குன்றது தான் அர்த்தமாகும். இதை தாண்டி வியானா என்ன பண்றாங்கன்னா, சாண்ட்ரா கூட இருக்கும்போது ஃபுல் நெகட்டிவிட்டியா இருந்தது, இப்போ அவங்கள விட்டு விலகி இருக்கீங்களே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நல்ல வேலை திவ்யா இந்த ட்ராப்ல விழல, நான் யாரு கூட இருந்தாலும் பாசிட்டிவா தான்ப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க.